வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது முருகன் மீது திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரின் கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் பிறந்தவர். இளமையிலேயே தமிழ் நூல்களையெல்லாம் கற்று பெரும் புலமை பெற்றிருந்தார். வடமொழி நூல்களையும் தெளிவுற பயின்று வடமொழி புலமையும் பெற்று விளங்கினார். அருணகிரிநாதர் இளம் பருவத்தினராய் இருந்தபோதே அவரது அன்னையார் காலமாகிவிட்டார். அதன் பின்னர் அவரது தமக்கையாரே அவரை பேணி பாதுகாத்து அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து குறைவின்றி வாழ வைத்து கொண்டிருந்தார். அருணகிரிநாதர் கவி பாடுவார். இயற்கையாய் தோன்றிய இசை உணர்வோடும் செயற்கையாய் தெரிகொண்ட இசைப்புலமையோடும் வாலிப பருவத்தினராதலால் சிற்றின்பத்தில் மிகவும் நாட்டமுடையவராக இருந்தார். அதனால் கணிகையர் வீட்டையே தமது இருப்பிடமாய் கொண்டிருந்தார். கணிகையர்களும் அருணகிரிநாதரிடத்தில் மிகவும் அன்புடையவர் போல் நடித்து வந்தனர். அழகு, கல்வி, இசை, இனிய குரல் முதலியவையெல்லாம் கணிகையர் வீட்டில் சிறப்படையாது என்பதே உண்மை. பொருள் ஒன்றே அவர்கள் வீட்டில் சிறப்பும் புகழும் அடையும். ஆகையால் சிற்றின்பத்தில் அதிக விருப்பம் கொண்டிருந்த அருணகிரி அவ்வப்போது கணிகையர்களுக்கு பொருள் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அருணகிரி வேண்டிய போதெல்லாம் அவரது தமக்கையார் அவருக்கு பொருள் கொடுத்து கொண்டிருந்தார். தன் தம்பியின் மனம் வருந்தாதபடி நடந்து கொள்ள வேண்டும், தாயில்லா பிள்ளை என்கிற எண்ணத்தால் அந்த அம்மையார் அவ்வாறு செய்து கொண்டிருந்தார். இவ்வாறு எல்லா பொருளையும் அருணகிரிநாதர் கணிகையர்களுக்கே கொடுத்து அழித்து விட்டார். இதனால் பொருள் நெருக்கடி ஏற்பட்டது. அவரிடத்தில் பெரும் பொருள் பெற்றுக்கொண்டு அன்புடையவர்கள் போல் நடித்தவர்கள் எல்லாம் அவர் பொருளை இழந்ததும் அவரை பொருட்படுத்தவில்லை, வெறுத்து ஒதுக்கினர். அருணகிரி தன் தமக்கையாரிடம் சென்று அணிகலன்களை கேட்டு வற்புறுத்தினார். அதையும் அவருடைய தமக்கையார் தந்தார். ஒரு நாள் அருணகிரிநாதர் கணிகையருக்கு கொடுக்க பொருள் இல்லாததால் திகைத்து வருந்தி தம் தமக்கையாரிடம் சென்று, அம்மையே, எனக்கு இப்பொழுதே பொருள் வேண்டும், நான் கணிகையர் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டார். அதை கேட்டு அந்த அம்மையார் தம்மிடத்தில் பொருள் இல்லாமையை எவ்வளவோ எடுத்து கூறியும் அருணகிரிநாதர் தமக்கு பொருள் தந்தே தீர வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டிருந்தார். அந்த நிலையில் கோபம் கொண்ட அவரது தமக்கையார் மிகவும் மன வருத்தத்துடன், நீ தாசி வீட்டுக்கு சென்று அனுபவிக்கும் சுகத்தை என்னிடமே அனுபவிப்பாயாக, நானும் ஒரு பெண்தான், உன் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள் என்று கடுமையான வார்த்தைகளை கூறினார். தமக்கையார் அவ்வாறு கூறிய கடும் சொல் அருணகிரிநாதரின் செவியில் இடிப்பு இடித்தது போல் கேட்டு அம்பு பட்டது போல் உள்ளத்தில் புண்ணானது. உடனே அவர் தம் இரு செவிகளையும் கைகளால் பொத்திக்கொண்டு, இத்தகைய தகாத கொடுமொழிகளை என்னை பெற்ற தாயை விட பெரிய தாயாகிய தமக்கையார் சொல்வதற்கு காரணமாக இருந்தது அறிவற்ற என்னுடைய செயல்தானே. இதனால் நான் பழிக்கும் பாவத்திற்கும் ஆளாகிவிட்டேன். இத்தகைய பெரும் பாவி உயிரோடு இருத்தல் இந்த உலக மாதாவிற்கு பெரும் பாரமே. ஆகையால் உடனே உயிரை போக்கி நான் செய்த குற்றத்தை ஒழித்தலே என் கடமையும் தர்மமும் ஆகும். என்னை போன்ற பாவி இந்த உலகத்தில் இருந்து என்ன பயன் என்று எண்ணி அந்த இடத்திலிருந்து அகன்றார். தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்த அருணகிரி அங்குள்ள திருக்கோயிலில் வல்லாள மன்னலால் கட்டப்பட்ட கோபுரத்தின் மேல் ஏறி தலைகீழாக விழுந்தார். அவ்வாறு விழுந்த அவரை முனிவர் ஒருவர் தமது திருக்கரத்தால் தாங்கிக் கொண்டார். அப்போது அருணகிரி அந்த முனிவரை நோக்கி, ஆறுமுகப் பெருமானே ஓர் உருவெடுத்தது போல் தோன்றிய முனிவரே, நான் பெரும் பாவி, என்னை தாங்கள் தங்கள் புனிதமான கையால் தீண்டுதல் தகாது. நான் செய்த கொடும் செயல்களை நினைக்கும் பொழுதெல்லாம் என் உடலை சித்திரவதை செய்து தீயிட்டாலும் கூட போதாது என்று தோன்றுகிறது. ஆகையால் இந்த கோபுரத்தின் மேலேறி குப்புற விழுந்து என் உடலை சிதைக்க துணிந்தேன். நாயினும் இளைந்தவனாகிய என்னை தாங்கள் காத்தது பாம்புக்கு பாலூட்டி வளர்ப்பது போன்றதாகும். ஆகையால் அருள் செய்து எனக்கு விடை கொடுங்கள். நான் சென்று என் உயிரை மாய்த்து இந்த பூமி பாரத்தை போக்கி விடுகின்றேன் என்று வேண்டிக் கொண்டார். மனித கொண்டு வந்து நின்ற முருகக் கடவுளே அந்த முனிவர். அந்த முனிவர் அருணகிரி கூறியதை கேட்டு புன்னகை செய்தார். கண்மணி, மனம் வருந்த வேண்டாம்.
உன் குற்றத்தை நீ உணர்ந்ததே உனக்கு தக்க தண்டனையாகும். இனி புனிதனானாய். நீ கணிகையர் உறவிலே மிகவும் விருப்பமுடையவனாய் திரிந்து வருந்தினாயானாலும் முருகனிடத்தில் உண்மையான அன்பு செலுத்தி இருந்தாய். அந்த முருகனை இடைவிடாது சிந்தித்தாய், வணங்கினாய். ஆகையால் நீ என்றும் இருப்பதற்கு உரியவன், இறப்பதற்கு உரியவன் அல்லன். இன்று முதல் நீ முருகப்பெருமானை வாயாரப் பாடும் திருத்தொண்டை மேற்கொள்வாயாக என்று கூறி அருள் புரிந்து அருணகிரிநாதரின் நெற்றியில் திருநீறு இட்டு விட்டார். திருமந்திரத்தை அவன் செவியில் ஓதினார். சபமாலை ஒன்றை அவர் கையில் கொடுத்து சும்மா இரு எனும் மௌன நிலையையும் உணர்த்தினார். உடனே மறைந்தும் அருளினார். அது முதல் அருணகிரிநாதராக அருள் பெற்ற முனிவரானார். தவமுனிவர் மறைந்து அருளியதும் அருணகிரிநாதர் தம்மை காத்தருளி தமக்கு ஞானோபதேசம் செய்து அருளிய அந்த முனிவர் காணுதற்கு அரிய அருள் பெறும் கடவுளாகிய ஆறுமுக கடவுளே என்பதை உணர்ந்து கொண்டார். ஐயோ, என் உயிரினும் இனிய என் அப்பனை என்று காண்பேன். என் கண்களால் இன்னும் சிறிது நேரம் அந்த பெருமானின் அழகை பார்த்து மகிழாது ஒழிந்தேனே, அவரது திருவடி மலரை என் தலையில் அணியாது ஒழிந்தேனே என்று பலவாறு கூறி அரற்றினார். உடம்பெல்லாம் மயில் கூச்செறிய, கண்களில் நீர் சொரிய, வாய் குளற, நா தழுதழுக்க, செயலற்று அந்த பெருமான் மறைந்த திசை நோக்கி அழுதார். அவர் தோன்றிய இடத்தை வலம் வந்தார். அம்மையே, என்னை ஆட்கொண்ட அமுதே, அப்பனே, ஒப்பிலா பெருந்தகையே, நாயேன் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்பேன், நீயே என் ஆண்டவன் என்று கூறி அழுதார். அக்கோபுர வாசலையே தமது இருப்பிடமாக கொண்டு உலகப்பற்றுகளை ஒழித்து துறவு பூண்டார். அந்த இடத்திலேயே தங்கி தவநிலையை மேற்கொண்டார். அவர் முகத்திலே தெய்வீக அன்பு விளங்கியது. கண்களில் அருள் வழிந்தது. உடல் தூய்மையடைந்து ஒளி வீசியது. அருணகிரிநாத சுவாமிகள் அங்கு அவ்வாறு இருக்க, அவரது தமக்கையார் தம் தம்பி இன்னும் காணவில்லையே, தம்மை தேடி வரவில்லையே என்று உள்ளம் வருந்தி கணிகையர் வீடுதோறும் அவரை தேடிச் சென்றார். அவ்வாறு தேடிச் சென்ற தமக்கையார் தன் தம்பி காணாமல் போகவே திருக்கோயிலுக்கு சென்றார். அங்கே அவரை கண்டதும் அருணகிரி சுவாமிகள் எழுந்து வந்து அந்த அம்மையாரின் அடிகளில் விழுந்து வணங்கினார். தாயை விட அன்புடைய தமக்கையே, தங்களால் அன்றோ இன்று நான் நற்கதி அடைந்தேன். இனி துறவியாகவே காலம் கழிப்பேன். நீர் வருந்தாது வீட்டிற்கு சென்று நமது முருகப்பெருமான் திருவடியில் அன்பு வைத்து வணங்கி வருவீராக என்று தம் தமக்கையாரை தேற்றி அனுப்பி வைத்தார். தமக்கையாரும் தம் தம்பியின் திருந்திய நிலையைக் கண்டு முருகப்பெருமானின் திருவருளை எண்ணி மகிழ்ந்தவாறு வீட்டிற்கு திரும்பினார். குருவாய் தோன்றி அருளிய குமரக்கடவுள் கட்டளையிட்டவாறே அவர் புகழை பாடுவதற்கு விரும்பினார் அருணகிரிநாதர். எவ்வாறு பாடுவேன் என்று எண்ணி திகைத்தார். அப்போது ஆறுமுக கடவுளின் திருவருள் அவர் உள்ளத்தில் தோன்றி நிற்க, உடனே அவர் முத்தை தரு பத்தி திருநகை என்ற அடியெடுத்து பாடத் தொடங்கினார். அவ்வாறு பாடத் தொடங்கிய அருணகிரிநாத சுவாமிகள் அன்று முதல் திருப்புகழ் பாடுதலையே தமது பணியாக கொண்டார். பல இடங்களுக்கும் சென்று பாவலரும் நாவலரும் போற்ற பாடி விளங்கினார். அருணகிரிநாதர் அவ்வாறு திருப்புகழ் பாடி புகழ்பெற்று விளங்கிய போது ஒரு சமயம் வில்லிபுத்தூரார் எனும் புலவர் திருவண்ணாமலைக்கு வந்தார். அவர் மிகவும் புலமை மிக்கவர், பல மொழி பாடும் திறம் பெற்றவர். அவர் ஆங்காங்கு சென்று அங்கே உள்ள தமிழ் புலவர்களை எதிர்த்து வாது புரிவார். அவர்களிடம் கடும் வினாக்களை வினவுவார். அந்த வினாக்களுக்கு சரியாக விடை கூறாத புலவர்களின் செவிகளை துரடு கொண்டு அறுத்து விடுவார். இது அவரது வழக்கம். அத்தகைய புலவர் திருவண்ணாமலை வந்தடைந்ததும் இந்த நகரத்தில் சிறந்த புலவர் யார் என்று விசாரித்தார். அங்குள்ளவர்கள் அருணகிரிநாதரே சிறந்த புலவர் என்று கூறியதை கேட்டதும் அவற்றில் குற்றம் கூற அவர் பாடிய பாடல்களில் குற்றம் கூறத் தொடங்கினார். அருணகிரிநாதரோடு வாது புரிய விரும்பியதாகவும் கூறினார். அதை கேட்ட பெரியோர் சிலர் வில்லிபுத்தூரார் கூறிய செருக்கு மொழிகளை அப்படியே அருணகிரிநாதரிடம் சென்று சொன்னார்கள். வில்லிபுத்தூராரின் இருமாப்பையும் நீ அடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அருணகிரிநாத சுவாமிகளும் அதற்கு இணங்கி வாது புரிய தொடங்கினார். அப்போது
வில்லிபுத்தூராரை நோக்கி, தாம் பாடும் ஒரு பாடலுக்கு பொருள் கூறிவிட்டால் தாம் தோற்றுவிட்டதாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார் அருணகிரிநாதர். வில்லிபுத்தூராரும் அதற்கு இணங்கி பாடலை பாடுமாறு கூறினார். அருணகிரிநாத சுவாமிகள் கந்தர் அந்தாதி எனும் தமது நூலில் உள்ள 54ஆம் பாடலை பாடினார். அந்த பாடலை கேட்ட வில்லிபுத்தூரார் அந்த பாடலுக்கு பொருள் கூற முடியாமல் மயங்கினார். அந்நிலையில் அருணகிரிநாதர் வில்லிபுத்தூரார் செருக்கு அடங்கி ஒடுங்கி நிற்றலைக் கண்டு, புலவரே, கல்வி ஒருவர் பங்கு அன்று, எறும்பும் தைன் கையால் என்சான் என்பதை உணர்ந்து இனியாகிலும் இந்த மாதிரி தகாத செயல்களை எல்லாம் விட்டுவிடுவீராக என்று அறிவுரை கூறினார். வில்லிபுத்தூராரும் செருக்கடங்கிய நிலையில் அருணகிரிநாதரின் பெரும் புலமைத்திறத்தையும் விரிந்த உள்ளத்தையும் கண்டு மகிழ்ந்து அவரோடு உரையாடி இன்புற்று சென்றார். அந்த நாளில் திருவண்ணாமலையில் சம்பந்தாண்டான் எனும் தேவி உபாசகன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு தமிழ் புலமை உடையவன். தன்னை விட சிறந்தவர் எவரும் இல்லை என்கிற செருக்குடையவனாக இருந்தான். அரசனின் அன்பையும் மதிப்பையும் பெற்றிருந்தான். அவன் அருணகிரிநாதனின் புகழிலும் நன்மதிப்பிலும் பொறாமை கொண்டான். எப்படியாவது அவருடைய பெருமையை குறைக்க வேண்டும் என்று எண்ணியவன் ஒரு நாள் அரசரிடம் சென்று, அருணகிரிநாதர் தங்களுக்கு முருகப்பெருமானை காட்சி கொடுக்க செய்தல் வேண்டும் என்று தூபமிட்டான். அதை கேட்ட பிரபுடத்தேவன் எனும் அரசன் அவர்கள் இருவர் பகையை காரணமாக வைத்து முருகனையும் தரிசிக்கலாம் என்கிற ஆவல் கொண்டான். அதனால் அருணகிரி சுவாமிகளுக்கு அறிவித்தான். அருணகிரிநாதரும் அதற்கு உடன்பட்டார். அதற்கான நாள், இடம் எல்லாம் குறிக்கப்பட்டன. குறிப்பிட்ட இடத்தில் அரசனும் மற்றவர்களும் வந்து சேர்ந்தனர். அருணகிரிநாத சுவாமிகள் முதலில் முருகப்பெருமானின் திருக்காட்சியை அரசனுக்கு காட்டுவதற்காக தான் செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு ஆறுமுகப் பெருமானின் அருள் நோக்கி நின்றார். முருகப்பெருமான் காட்சி கொடுக்கவில்லை. அதற்கு காரணம், சம்பந்தாண்டானின் வேண்டுகோளால் தேவியார் முருகனை தம் மடியில் வைத்து விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தார். அந்த சம்பந்தாண்டான் ஒரு தேவி உபாசகன் அல்லவா? தேவி அவனுக்கு கருணை செய்து கொண்டிருந்தார். அருணகிரிநாதர் அதை உணர்ந்து உடனே ஒரு பாடலை பாடி மயிலை தேவியார் முன்வந்து நின்று நடனம் புரியுமாறு செய்தார். தேவியாரோ மயிலின் நடனத்தை கவனித்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் தாயின் மடியிலிருந்த முருகன் தாவிச் சென்று மயில் மீது ஏறிக்கொண்டார். உடனே மயில் பறந்து சென்று முருகனுடன் அருணகிரிநாதர் முன்பு நின்றது. அரசனும் முருகனின் திருக்காட்சியை கண்டு மகிழ்ந்தான். அந்த நிலையில் சம்பந்தாண்டான் அரசனிடம் வேண்டிக் கொள்ள, அரசனோ அருணகிரிநாதரை நோக்கி தேவலோகத்து தாமரை மலரை கொண்டு வந்து கொடுத்துதவ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அருணகிரிநாத சுவாமிகளும் அதற்கும் உடன்பட்டு தம் உடம்பை மலையில் ஓர் இடத்தில் வைத்துவிட்டு கிளி வடிவம் எடுத்து தேவலோகம் நோக்கி சென்றார். இந்திரனிடமிருந்த தாமரை மலரை பெற்று கொண்டு திரும்பினார். அதற்கிடையில் சம்பந்தாண்டான் அருணகிரிநாதன் தற்கொலை செய்து கொண்டார் என்று அரசனிடம் கூறிவிட்டார். அவரது உடலை சோதிக்குமாறு தூண்டி அதனை தீயிலிட்டு கொளுத்தி விடும்படி செய்துவிட்டான். தாமரை மலருடன் திரும்பி வந்த அருணகிரிநாதர் தமது உடலை காணாது முருகனின் திருவருளை எண்ணினார். அரசனிடம் சென்று தமது நிலையை அவன் உணரும்படி செய்தார். அவ்வாறு செய்த அருணகிரிநாத சுவாமிகள் அந்த நிலையிலேயே முருகப்பெருமானை நோக்கி தியானத்தில் அமர்ந்து பல நாட்கள் நிஷ்டையில் இருந்து அப்பெருமான் திருவடிகளில் கலக்கும் முத்துப்பேரினையும் பெற்றுக்கொண்டார். அருணகிரிநாதர் தலம்தோறும் சென்று பாடி அருளிய திருப்புகழ் பாடல்கள் முருகப்பெருமானின் புகழ் கூறும் சந்தப் பாடல்களாகவும் முருகன் அருள் மணக்கும் பக்தி பாடல்களாகவும் விளங்குகின்றன. முருகன் பெருமை பேசும் தமிழ் இலக்கியங்களுள் அருணகிரிநாதரின் திருப்புகழ் முதன்மை பெற்று விளங்குகின்றது. ஓகே மக்களே, அருணகிரிநாதரின் கதையை கேட்டோம் அல்லவா? மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.